Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கைப்பொடி சாதத்தோட ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி. உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபி பார்க்கணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அண்ட் இப்போ இதில் நான் கொஞ்சம் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். உங்களுக்கு நல்லாவே இது கலர் டர்ன் ஆகிடும். இந்த கலர் டர்ன் ஆகிற வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் டர்ன் ஆனதுக்கப்புறம் கோல்டன் கலரில் டர்ன் ஆகிருக்கு. இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா மெலிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முருங்கைப்பொடி நான் வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுற முருங்கைப்பொடி தான். இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய், இது ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாவது சேர்த்துக்கலாம். நெய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் நெய் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு சூடாக சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஆற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சூடாகவே சாப்பாடு கலந்திங்க அப்படின்னா சாப்பாடு உங்களுக்கு லைட்டாக குழஞ்சா மாதிரி ஆகிடும். நான் கொஞ்சம் ஆற வச்சு தான் சேர்த்தேன். அதேமாதிரி சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்கும்போது கலந்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஃபுல்லாக குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். சாப்பாடு வடிக்கும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் உங்களுக்கு சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். கலக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி நான் என்னோடய லஞ்ச் பாக்ஸ்க்கு அண்ட் டிஃபனுக்கும் இதை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இப்படி வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.